நேரத்தில் இந்த கதவு இருக்கும், காரு போய் நின்னா இந்த முழு கதவை திறக்க மாட்டாங்க, அப்படி திறப்பாங்க. இந்த ஒத்த கதவை தான் திறப்பாங்க. கார் உள்ளே போகும், அப்படியே நெருக்கின்னு போகணும். அப்படி போன உடனே அந்த கதவை என்ன பண்ணிடுவாங்க, வாசல் அடைபட்டு. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ உனக்கு முன்பாக வாசல் பூட்டப்படக்கூடாது, நான் உனக்கு கதவை திறப்பேன். எப்படி திறப்பேன்னா டபுள் டோரை திறப்பேன், ரெட்டிப்பான கதவை உனக்கு நான் திறப்பேன். உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கொடுக்கும்படிக்கு அந்த ரெட்டிப்பான பலனாகிய கதவை நான் உனக்காக திறப்பேன். எலிசாவுக்காக ரெட்டிப்பான அபிஷேகத்தை தேவன் கொடுக்கும்படிக்கு தேவன் கிரியை செய்தது போல, வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கொடுப்பதாக தேவன் கிரியை செய்தது போல, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணது போல, நான் நம்புகிறேன் ரெட்டிப்பான விதங்களில் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எந்தெந்த இடங்களில் கிரியை செய்ய வேண்டுமோ அந்தந்த இடங்களில் கிரியை செய்வார். சில நேரத்தில் ரொம்ப நாள ப்ரமோஷன் தடையா இருக்குதா, கர்த்தர் டபுள் ப்ரமோஷன்ல நம்மளை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அப்பாவோட பிறந்தவங்க 2 சகோதரிகள். இப்போ சொன்னாங்க, தாத்தா வந்து ஜெபம் பண்ணுவார், குடும்ப ஜெபத்தில் மறக்காம எமிலி, அவங்க பேர் எமிலி ஆக்னஸ், பாப்பின்னு சொல்லுவாங்க வீட்டில் பொதுவாக. இன்னொரு பாப்பிக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை தாரோன்னு நான் சிரிப்பேன்னுவாங்க சொன்னாங்க எங்கள் அத்தை. நான் சிரிப்பேன், ஏன்னா கவர்மெண்ட் விதிச்ச அந்த ஏஜ் வந்து பார் ஆயிடுச்சு. ஏஜ் பார் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் செல்லாது. ஆனால் மறக்காம ஜெபம் பண்ணுவார் இந்த வயசானவர். என்ன ஜெபம் பண்ண, என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஏன்னா அவர் புரிஞ்சுதான் ஜெபம் பண்ணுறாரா புரியாமல் ஜெபம் பண்ணுறாரான்னு எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். இவர் என்ன விடாமல் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எங்கள் தாத்தா ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தவர், அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த வயசுக்கு மேலே கிடைக்காதுன்னு தெரியும். ஆனால் ஜெபம் பண்ணுறது நிறுத்தலை, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் ஒரு டைமில் கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை போட்டுச்சு. அந்த சமயத்தில் ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைச்சிது. இவங்க அப்ளிகேஷன் உள்ளே போகுது, அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷன் செலக்ட் ஆகுது, அவங்க பணியிலிருந்து நேற்று பணி ஓய்வு பெறாங்க. அப்பதான் அந்த சாட்சி என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. நம்ம மூளைக்கும் நம்முடைய அறிவுக்கும் சிலதான் நம்ம நியமிச்சு வச்சிருப்போம், இதுக்கு மேலே இது கிடைக்காது முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் நினைக்காத இடத்துல, நினைக்காத விதத்தில், நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்தில் கர்த்தர் நமக்கு கதவை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா, நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு நான் உனக்காக கதவுகளை திறப்பேன்.